இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜூலியானா ஃபால்கோனியரி என்கிறவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. ஜூலியானா என்கிற பெயரை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். இவர் பிறந்தது இத்தாலி தேசத்துல 1270வது ஆண்டுல. அன்புமிக்கவர்களே, பணக்கார ஒரு குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த புனித ஜூலியானா. இவருடைய தந்தை வழி சித்தப்பா அவர்கள் தான் மரியாயினுடைய ஊழியர் சபையினுடைய 7 நிறுவனர்கள்ல ஒரு நிறுவனராக பார்க்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலிருந்து இவர் துறவரத்தில் நாட்டம் கொண்டவராய், உலக காரியங்களில் ஈடுபாடு இல்லாதவராய் வாழ்ந்து பெற்றோர்கள் பலமுறை திருமணத்திற்காக முயற்சி செய்த பொழுதும் அதை வெறுத்து ஒதுக்கிவிட்டு தன்னுடைய வீட்டிலேயே ஒரு துறவர வாழ்வை போல வாழ்ந்தார் என்றும், அதற்கு பிறகு மரியாயினுடைய ஊழியர் சபையில் சேர்ந்து அந்த ஊழியர் சபையில் பிற்காலத்தில் தலைவியாகவும் உயர்த்தப்பட்டார். வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற, மருத்துவ உதவி செய்கிற, பெண்களுக்கான கல்வி பணியில் உதவி செய்கிற ஒரு புனிதியாகத்தான் இவர் வாழ்ந்தார். புனித ஜூலியானா என்று சொன்னாலே நற்கருணையுடைய புனிதர் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு நற்கருணை நாதர் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார், நம்பிக்கை வைத்திருந்தார், விசுவாசத்தை கொண்டிருந்தார். இந்த புனித ஜூலியானா தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் மிகுந்த வேதனைப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருந்த நேரத்தில் நற்கருணை கூட பெற முடியாத ஒரு சூழல்ல இவருடைய ஆன்ம குருவானவர் நற்கருணையை இவருடைய இதயத்திற்கு மேலே வைத்து சென்றதாகவும், இறந்த பிறகு அந்த நற்கருணை மறைந்து விட்டது, நற்கருணை வைக்கப்பட்ட இடத்துல ஒரு சிலுவை அடையாளம் இருந்ததாகவும் இவருடைய நெருங்கிய நண்பர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே வாழ்நாள் முழுவதும் நற்கருணை நாதர் மீது நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வாழ்ந்த இந்த புனித ஜூலியானா தான் நற்கருணை புனிதை என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய பரிந்துரையால் நாமும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல உளப்பாங்கை இறைவன் தர வேண்டியும், அதே நேரத்தில் நற்கருணை நாதர் மீது நமக்கும் ஆழ்ந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டியும் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகத்துல திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்பட்ட அந்த கொடூரமான நிகழ்வு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மைக்கு சான்று பகர்ந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு நமக்கு ஒரு பாடம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழல்களிலும் உண்மைக்கு சான்று பகர வேண்டும் என்பதே காரணம். ஏரோதனுடைய முறைகேடான வாழ்வை இவர் கண்டித்து திருத்த முயன்ற ஒரு காரணத்தினால் ஏரோதனுடைய முறைகேடான மனைவி ஏரோதை தூண்டிவிட்டு இன்றைக்கு திருமுழுக்கு யோவானுடைய தலையை கொய்து வர சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நான் சொன்னேன், உண்மைக்கு சான்று பகர வேண்டும் என்று. ஆனால் இந்த உலகத்துல ஏரோதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மைத்தான் இன்னைக்கு இறைவன் கண்டித்து திருத்த விரும்புகிறார். ஏரோதை போல இந்த உலகத்துல கொடூரமானவர்களாக, ஏரோதை போல இந்த உலகத்துல பணத்திற்காகவும் பதவிக்காகவும் உலக சுகபோகங்களுக்காகவும் உண்மையை விலைக்கு விற்கிற ஒரு கொடூரத்தை வரலாற்றில் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றில் ரோமிய அரசன் நீரோ என்று சொல்லுவார்கள். ஏரோதை போலவே பதவி வெறிக்காகவும் பணத்து ஆசைக்காகவும் உலக சுகபோகங்களுக்காகவும் முதல் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தவன், எரித்து கொன்றவன், வேறு சித்திரவதைகளை செய்து மக்களை கொன்று குவித்தவன் தான் நீரோ என்று சொல்லப்படுகிற கொடுங்கோலன். அதற்கு பிறகு வரலாற்றில் பல கொடுங்கோல் அரசர்களையும் பல தலைவர்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அரச பதவிக்காக, பணத்திற்காக, இந்த உலக செல்வங்களுக்காக மக்களையும் மற்றவர்களையும் கொன்று குவித்தவர்கள். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த ஒரு வரலாற்று சமகாலத்தில் கூட உக்ரைன், ரஷ்யா, வடகொரியா மற்றும் பல நாடுகளில் கொடுங்கோலர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்த கொடுங்கோல் தலைவர்கள் வாழ்கிற ஒரு காலத்துல தான் நாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்திய அரசியலில் பார்த்தால் கூட பதவிக்காகவும் அல்லது பணத்திற்காகவும் எதையும் செய்ய துணிகிற ஒரு கால சூழலை தான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா நேரங்களிலுமே அவங்கெல்லாம் மோசமானவங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படி என்று மற்றவர்களை கொடுங்கோலர்களாக அல்லது பதவிக்காகவும் பணத்திற்காகவும் ஆசைப்படுகிறார்கள் என்று மற்றவர்களை கை காட்டி சுட்டி காண்பித்து குறை கூறுகிற நாம் நம்முடைய மனதில் நேர்மையானவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய குடும்பங்களில் பணத்திற்காக உறவுகளை பிரித்தவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய குடும்பங்களில் பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் நம்முடைய பெற்றோர்களை வெறுத்து ஒதுக்கியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய குடும்பங்களில் பணத்திற்காகவும் பொருளுக்காகவும்
சகோதர சகோதரிகளை விட்டு பிரிந்து வாழ்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறோமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செல்வத்திற்காகவும் இந்த உலக இன்பங்களுக்காகவும் கடவுளை மறந்து வாழ்கிற ஒரு வாழ்வை வாழுகிறோமா? உலக இன்பங்களுக்கு முதலிடம் தருகிறோமா என்கிற ஆன்ம பரிசோதனை செய்யத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நமது உள்ளங்களில குறை இருப்பின் அவற்றை முற்றிலும் துறந்தவர்களாக இறைவனுடைய கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் நிறை வாழ்வை நோக்கி பயணித்திட இறைவனிடத்துல இன்றே மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.